Namaste children, how are you all? Yes, I hope you all fine kanna. Let's பொங்கல் நல்லா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் ஃபெஸ்டிவல் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஓகே கண்ணா, எல்லாம் ஸ்வீட்லாம் சாப்பிட்டீங்களா? கரும்பு சக்கரை பொங்கல் எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க. ஓகே ஓகே கண்ணு. இப்போ தேர்ட் டேர்ம் ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு 2 terms ஃபினிஷ்ட் இல்லையா? எல்லாமே லெசன்ஸ் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ வந்து தேர்ட் டேர்ம் கண்ணு எல்லோரும் புக்கு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு லெசன் யூனிட் 1 என்ன? ஜியாமெட்ரி. ஓகே ஓகே கண்ணா, everyone should take page number 1. Take page number 1. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அந்த 1.1ல கொடுத்துருக்காங்கல்ல, அது அப்படியே நான் மிஸ் ரீட் அவுட் பண்ண ஜஸ்ட் ஃபிங்கர் ஆன் எ லைன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இட்டரேட்டிவ் பேட்டர்ன்ஸ் இன் ஷேப்ஸ். இட்டரேட்டிவ் அப்படின்னா மீண்டும், ரிப்பீட் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேயா? பேட்டர்ன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், இன் ஷேப்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. We see patterns in trees, rivers, mountains, shells, clouds, leaves and more. Isn't it? எல்லாமே பார்த்துருப்போமா? இந்த பிக்சர் பாருங்களேன். மவுண்டைன் இருக்கு, ட்ரீஸு, லீவ்ஸு, அந்த ஷெல், அது எல்லாமே இருக்குது. இதில் எல்லாமே என்ன உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு? பேட்டர்ன்ஸ். அப்போ இந்த திங்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பேட்டர்ன்ஸ்ன்றதை பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இட்டரேஷன் இஸ் த ரிப்பீட்டட் அப்ளிகேஷன் ஆஃப் அ ப்ராசஸ். isn't it? அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். Here we are going to see how we use the shapes to form iterative patterns. அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்க கண்ணு. இந்த ட்ரீ இருக்கா? இந்த ட்ரீல இருக்க லீவ்ஸ் எல்லாம் பாருங்க ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. isn't it? அதே மாதிரி இந்த எல்லோ ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, இதுவும் பாருங்க ஒரு பேட்டர்ன்ஸ்ல இருக்கு. அந்த ப்ளூ கலர் ஃப்ளவர், இந்த மவுண்டைன், இந்த ஷெல் இருக்கு இல்லையா, ஷெல் அந்த நத்தை ஓடு, ஸ்னெயிலோடைய அந்த ஓடு தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஷெல்லு சொல்லுவோம். இது ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. இது பாருங்க, இது வந்து ஸ்பைரல் ஃபார்மேட்ல இருக்கா, அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ், இந்த மவுண்டைன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. அப்போ இதான் சொல்லுவோம் நம்ம இட்டரேட்டிவ் பேட்டர்ன்ஸ். ஓகே சில்ட்ரன்? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஏபிள் டு ட்ரா சர்க்கிள்ஸ், ஸ்பைரல்ஸ் அண்ட் ஓவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன் த ஏர்லியர் கிளாஸ் யூ ஹாவ் லேர்ன்ட் டு ட்ரா சர்க்கிள்ஸ். அப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் கேப்ஸ் இருக்குல்ல, வாட்டர் பாட்டில் கேப்ஸ், அதை யூஸ் பண்ணி சர்க்கிள் ட்ரா பண்ணியிருப்போம். அப்புறம் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருப்போம். அப்புறம் என்ன பண்ணியிருப்போம்? அந்த காம்பஸ் யூஸ் பண்ணி சர்க்கிள்லாம் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ட்ரா பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே பார்த்துருப்போம். இப்போ வந்து இது எப்படி ட்ரா பண்ணுறதுங்க உங்களுக்கு தெரியும் கண்ணு. இதை ஃபர்ஸ்ட் பார்த்தாலே நீங்கள் என்ன பண்ணுவேன்? ட்ரா பண்ணிப்பீங்க. இது வந்து ஸ்பைரல் பாருங்க, அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே சுற்றிட்டே இருக்கா. அதே மாதிரி இது பார்த்து பாருங்க ஓவல். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கீழே, ஜஸ்ட் யூ ஹாவ் டு see this. நெக்ஸ்ட் ஒன் ஆக்டிவிட்டி, ட்ரா த above ஷேப்ஸ் அண்ட் கலர் இட். இது நீங்கள் என்ன பண்ணோம்? உங்களுடைய நோட்டில் இந்த இருக்கிற மேலே இருக்கிற ஷேப்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி கலர் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். கலர் பண்ணி எனக்கு போஸ்ட் பண்ணுறீங்களா வாட்ஸ்அப்பில்? ஓகே. At the next page number 2, page number 2 kanna, use the above shapes. We are going to form iterative patterns. அப்ப அந்த மேல இருக்கிறது என்ன ஷேப்ஸ்? சர்க்கிள், ஓவல், ஸ்பைரல். இதெல்லாம் இந்த ஷேப்ஸ் எல்லாம் பாருங்க, இந்த ஷேப்ஸ் யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்ற. இந்த சர்க்கிள் பாருங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க? ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகா டிராப். இது பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருக்கு? நம்ம என்ன செய்யணும்னு தோணும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? அப்ப நீங்க இதை என்ன பண்ணோம்? வீட்டில் செஞ்சு பாருங்க. பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க. லைட்டாக குட்டி பேங்கிள் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கன்னா குட்டி ஷேப்ஸில் என்ன இருக்குது? இந்த குட்டி குழந்தைங்களுடைய வளையல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க. அப்புறம் இது பாருங்க, இந்த லாலிபாப், இது என்ன ஷேப்பில் இருக்க? ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கா? அதே மாதிரி இந்த லீவ்ஸ் பாருங்க, இந்த பெட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, இதுவும் பாருங்க ஓவல் ஷேப்பில் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர். ஓகே கண்ணா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஆக்டிவிட்டி. அந்த ரிக்வயர்ட் திங்ஸ் பாருங்க, பேப்பர், பென்சில், அன்யூஸ்டு பாட்டில் கேப் அண்ட் செலோ டேப். செலோ டேப் இல்லைன்னா என்ன பண்ணிக்கோங்க? பேங்கிள் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இது எப்படி செய்யணுங்கிறத மிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட் லிசன். டேக் ஏ ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கணும். கீப் த செலோ டேப் ஆன் இட். என்ன பண்ணணும்? செலோ டேப் அது மேலே வைக்கணும். மேக் 2 or 3 ஹோல்ஸ் இன் த பாட்டில் கேப். அந்த வாட்டர் பாட்டில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்ல என்ன பண்ணணும்? 2 அல்லது 3 ஹோல்ஸ் வாட்டர் போடணும். போட்டுட்டு கீப் த பாட்டில் கேப் இன்சைட் த செலோ டேப். என்ன பண்ணணும்? அந்த செலோ டேப்புக்குள்ள அந்த வாட்டர் பாட்டில் கேப்பை வைக்கணும். வச்சுட்டு அண்ட் இன்செர்ட் த பென்சில் இன்சைட் த ஹோல். அந்த ஓட்டை போட்டிருக்கீங்க இல்லையா வாட்டர் பாட்டில், அந்த கேப், அந்த மூடியில் அந்த கரெக்டாக அந்த நிப்பு வந்து உள்ளே போகிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க? இன்செர்ட் பண்ணிக்கோங்க பென்சிலை. அப்புறம் என்ன பண்ணோம்? ஹோல்டு த செலோ டேப் ஃபைனலி. அது என்ன பண்ணோம்? அசையாமல் அது அப்படியே என்ன பண்ணிடணும்? பிடிச்சிருக்கணும். அடுத்தது ட்ரா த ஸ்பைரோகிராஃப்
by dragging the pencil here and there inside the cello tab. அதை என்ன பண்ணிட்டே வரணும், அப்படியே ட்ரா பண்ணிட்டே வந்தீங்கன்னா we will get the spirograph. நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இது வீட்டில் என்ன பண்ணி பார்க்கணும், செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து ட்ரை திஸ் பாருங்க. Complete the patterns using the given shapes and shade with your own color. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்துட்டாங்க, மீதி ஹாஃப் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அழகாக என்ன பண்ணிட்டு வரணும், கலர் பண்ணி எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை செய்வீங்க, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அந்த ஹாஃபை கம்ப்ளீட் பண்ணுறீங்க, இதை கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அதே மாதிரி இதையும் கம்ப்ளீட் பண்ணி கலர் கொடுத்துட்றீங்க. கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல் ஷேப்ஸ் ஃபுல் ஷேப்ஸை கிடச்சிரும். ஓகேயா? அடுத்தது பேஜ் நம்பர் 3ல பாருங்கன்னா டு டிஃப்ரென்ஷியேட் அண்ட் டு கம்பேர் த ஷேப் ட்ரான் அப்படின்றது பாருங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் prepare your own pattern of shapes using circles. என்ன பண்ணோம், என்னென்ன ஷேப்ஸ் யூஸ் பண்ணுமா, சர்க்கிள்ஸ், ஸ்பைரல்ஸ் அண்ட் ஓவல்ஸ். இந்த 3 ஷேப்ஸ் யூஸ் பண்ணி நீயா ஒரு ஓனா ஒரு பேட்டர்ன்ஸை கிரியேட் பண்ணணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ண, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வித் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் டிஸ்கஸ். உன் ஃப்ரெண்டு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ண இதை என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் இந்த பிக்சரில் பாருங்கள், அவங்களே பண்ணியிருக்காங்க. அந்த ஓவல் ஷேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்பைரல், இது பாரு அழகாக இருக்கு, ஒரு இந்த மாதிரி அவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களே என்ன பண்ணணும், செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. டு எக்ஸ்ப்ளோர் விஷுவல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரிப்பீட்டிங் பேட்டர்ன்ஸ். ஓகே, டு யூ நோன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சம் விஷுவல் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த காக்டஸ் இருக்கு இல்லையா, இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஓவல் ஷேப்டு பேட்டர்ன். இந்த லீவ்ஸ் எல்லாம் பாருங்களேன், இந்த லீவ்ஸ் எல்லாம் என்ன ஷேப்ல இருக்குன்னா ஓவல் ஷேப்ல இருக்கு. அடுத்தது next one, shell of a snail is the example for spiral shaped pattern. அந்த நத்தை ஓடு பாருங்க என்ன ஷேப்ல இருக்கு, ஸ்பைரல் ஷேப்ல இருக்கு இல்லையா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், பேங்கிள் ரெப்ரசன்ட் த சர்க்கிள் ஷேப்டு பேட்டர்ன். அந்த பேங்கிள் என்ன ஷேப்ல இருக்கு, சர்க்கிள் ஷேப்டு பேட்டர்ன், isn't it? ஓகே கண்ணா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஜஸ்ட் இதெல்லாமே என்னது, அந்த ஷேப்ஸ்க்கு ஒரு விஷுவல் எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த காக்டஸ், ஸ்னெயில், அப்புறம் பேங்கிள். ஓகே, இன்னும் கூட நீ வேற கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம், ஸ்பைரலுக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், என்ன சொல்லலாம், இந்த கொசுவர்த்தி சுருள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஷேப்ல இருக்கும், அந்த ஸ்பைரல் ஷேப்ல தான் இருக்கும் இல்லையா? அப்புறம் பேங்கிள் சர்க்கிளுக்கு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும். இது எத்தனை வருஷமா நீங்க படிச்சுட்டே வரீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ரீட் பண்ணிட்டே வரீங்க. அதே மாதிரி ஓவலுக்கு என்ன சொல்லலாம், எக்கு சொல்லலாம் இல்லையா? அது எக் இல்லாம இன்னும் வேற கூட நிறைய இருக்கு. ஜஸ்ட் யூ ஹாவ் டு திங்க். ஓகேயா? அப்போ இது மட்டும்தான் எக்ஸாம்பிள் இல்லை, நிறைய எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் லாலிபாப் பார்த்துருக்கோம், இந்த பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம், இந்த ஸ்பைரலுக்கு கூட நிறைய இருக்கு. ஓகே ஓகே கண்ணா. இப்போ பாருங்க, அதை பேஸ் பண்ணியே உங்களுக்கு கீழே என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் see the visual examples in the surroundings like. உங்கள் சரௌண்டிங்ஸில் இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த பொங்கலுக்கு அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, வீட்டு வாசலில் இந்த மாதிரி கோலம்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ரங்கோலி கோலம் போட்டு அழகாக அதுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க, கலர்லாம் பண்ணி இன்னும் டெக்கரேட் அழகாக பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இது இந்த ஸ்பைரோகிராஃப். இதெல்லாமே உங்கள் சரௌண்டிங்ஸில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பார்க்காம யாரும் இருந்திருக்க மாட்டேங்க. ரங்கோலி கோலமாவது கம்பல்சரி பார்த்துருப்பீங்க இல்லையா? அடுத்தது பாருங்கள், அப்சர்வ் த பேட்டர்ன்ஸ் இன் த சரௌண்டிங்ஸ். fill the ரங்கோலி வித் கலர்ஸ் யூசிங் யுவர் கிரியேட்டிவிட்டி. அந்த ரங்கோலிக்குள்ள என்ன பண்ணலாம், நீங்களே ஓனா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், கலர் கொடுக்கலாம், டெக்கரேட் பண்ணலாம், எந்த மாதிரி வேணாலும் உங்களுடைய திறமை அது. அடுத்து யூஸ் பெட்டல்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாலன் லீவ்ஸ் ஃப்ரம் த ட்ரீஸ் டு ஃபில் த ரங்கோலி. என்ன பண்ணலாம், அந்த ஃப்ளவரோடைய அந்த இதழ்கள் பெட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ட்ரீல இருக்கிற லீவ்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம், நீங்கள் அழகாக அதை டெக்கரேட் பண்ணலாம். ஓகேயா? இதை பண்ணி பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு பரவாயில்ல, நம்ம இந்த ஷேப் செஞ்சுட்டோம், ஒரு பேட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு, நம்மளோட இதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் செஞ்சு பார்க்கணும், கம்பல்சரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்க பார்க்கலாம். நான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு மிஸ் கமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சில்ட்ரன் ப்ரிப்பேர் யுவர் சர்க்கிள்ஸ், ஓவல்ஸ் அண்ட் ஸ்பைரல்ஸ் ஃப்ரம் த சார்ட். இதெல்லாம் எதில் பண்ணுமா, சார்ட்டு, கலர் பேப்பர் ஆர் வித் த்ரெட்ஸ். இந்த திங்ஸில் என்ன பண்ணோம், இப்போ நான் சொன்ன ஷேப்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணோம், மேக் பண்ணோம். ஓகேயா? ப்ரிப்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். கலர் த ப்ரிப்பேர்டு பேட்டர்ன்ஸ் வித் த சேம் அந்த மாதிரி பண்ணி பார்க்கணும். ஓகேயா? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஒன், இப்போ எக்ஸசைஸ் 1.1ல பாருங்களேன். ரைட் த ஷேப் ஆஃப் த பேட்டர்ன்ஸ் ப்ரெசன்ட் இன் த பிக்சர்ஸ் கிவன் பிலோ. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அந்த முறுக்கு கொடுத்துருக்காங்கல்ல,
அந்த முறுக்கு என்ன பேட்டர்ன், அது என்ன ஷேப், அது ஸ்பைரல். முறுக்கு மட்டும்தான் ஸ்பைரலாக, என்ன வேற என்ன ஐட்டம்ஸ் இருக்குது சாப்பிட்ற ஐட்டம்ஸில்? ஜிலேபி கூட அந்த ஸ்பைரல் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல நீங்கள் யூ ஹாவ் டு ரைட் ஸ்பைரல். நான் ஸ்பெல் பண்ணுறேன், நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. SPIRAL ஸ்பைரல் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், அந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன ஷேப்ஸ் அக்கர் ஆயிருக்கு? எஸ், சர்க்கிள் இருக்குது, அப்புறமா ஓவல் இல்லையா? அப்போ அதை ரைட் பண்ணிக்கோங்க. சர்க்கிளுக்கு ஸ்பெல்லிங் தெரியும் ஆல்ரெடி, ஓவலுக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும். ஏன்னா ஸ்பைரல் தான் நீ இப்படி புதுசாக கேள்விப்படுற. அப்போ ஸ்பைரலுக்கு மட்டும் மிஸ் ஸ்பெல் பண்ணிவிட்டேன், அதர்ஸ் டூ யூ ஹாவ் டு ரைட். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, கம்ப்ளீட் த பேட்டர்ன்ஸ் கிவன் பிலோ. சர்க்கிள் ஸ்பைரல், சர்க்கிள் ஸ்பைரல், சர்க்கிள் ஸ்பைரல். அப்போ அதர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸி தான் கண்ணு, 1 செகண்ட் போகுது இதெல்லாம் ரிஃபில் பண்ணுறதுக்கு. அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க, 1 ஓவல் 1 சர்க்கிள். அடுத்தது 1 ஓவல் 2 சர்க்கிள், 1 ஓவல் 3 சர்க்கிள். அப்போ அதர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். அடுத்து கலர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெட் சர்க்கிள் கிரீன் சர்க்கிள், ரெட் சர்க்கிள் கிரீன் சர்க்கிள், ரெட்டு கிரீன், அதே மாதிரி தான் வரும். அதே மாதிரி ஃபோர்த் ஒன் பாருங்க, ஓவல். இது எல்லாமே ஓவல் தான், பட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்புறம் அந்த பொசிஷனும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வெர்டிகலாக இருக்கு, அடுத்தது ஹரிசாண்டலாக இருக்கு. அப்போ அதை பேஸ் பண்ணி நீங்களும் என்ன பண்ணணும், அந்த ஆர்டர்லயே யூ ஹாவ் டு ஃபில் இட் அண்ட் கம். ஓகே. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ட்ரா சிம்பிள் ரங்கோலி. என்ன பண்ணணும், நீங்க சிம்பிளா ஒரு ரங்கோலி ட்ரா பண்ணி யூஸ் யுவர் ஓன் கிரியேட்டிவிட்டி டு ஃபில் தெம். ஒரு ரங்கோலி ட்ரா பண்ணி அதுக்குள்ள நீங்க என்னென்னலாம் டிசைன் பண்ண முடியுமோ, மாடல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு பார்க்கலாம். புக்லேயே பண்ணுங்க கண்ணு, வேற எதுவும் தேவையில்லை. ஓகேயா? அப்போ நம்ம இன்னைக்கு இந்த ஜாமெட்ரியில பேசிக்கா என்னென்ன ஷேப்ஸ்ல இது பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன ஷேப்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம்? சர்க்கிள், ஸ்பைரல், ஓவல். இதை பேஸ் பண்ணி தான் இந்த லெசன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஓகேயா? ஐ ஹோப் யூ ஆல் கண்ணு எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டுட், எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நான். ஓகே ஃபைன். ஹோம்ஒர்க் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கண்ணா. புக் பேஜ் நம்பர் 2ல இந்த ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, புக் பேஜ் நம்பர் 2ல அந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வாங்க. ஆக்டிவிட்டி அண்ட் ட்ரை திஸ், ஆக்டிவிட்டி ட்ரை திஸ், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் பேஜ் நம்பர் 4, பேஜ் நம்பர் 4ல செகண்ட் தேர்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க. மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அந்த ஆக்டிவிட்டி ஓரியன்ட் தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வீட்டில் அதை செஞ்சு பாருங்கள். ஓகேவா கண்ணா? ஓகே. கண்டிப்பாக டேபிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு டேபிளாவது படித்து என்ன பண்ணிடணும், ரைட் பண்ணி பார்த்துடணும். வீட்டில் அம்மா அப்பா கிட்ட டேபிள்ஸ்லாம் சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சம் போடுறது ரொம்ப ஈஸி. ஓகே ஓகே கண்ணா, வி வில் see the next class. தன்யவாத் டு ஆல்.